TFR, அதாவது டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட், கருவுறுதல் விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு நாட்டோட மொத்த பிறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லப்படுற TBR, டோட்டல் பர்த் ரேட்டும் தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. பீகார், அஸ்ஸாம்லலாம் 2.5 இருக்கு. 3 குழந்தை வரைக்கும் பெற்றுக்கிறாங்க ஒரு குடும்பத்தில். ஆனால் இது அப்படியே தென் மாநிலங்கள் கிட்ட வந்தால் ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா இந்த மாநிலங்கள் எல்லாமே 1.5 வந்து நிற்கிறாங்க. இந்த மாநிலத்தை சேர்ந்த பெண்கள் ஒரே ஒரு குழந்தையத்தான் பெற்றுக்கிறாங்க. உணவு உற்பத்தியும் இல்லை, பொருளாதார வளமும் இல்லை. எஸ், அப்போ இதை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்னு யோசித்த இந்திய ஒன்றிய அரசு குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. 97,41,000 அளவுக்கு உயர்ந்துச்சு. மிச்சம் இருக்கிற 44 லட்சம் எங்கிருந்து வந்தாங்க? வட மாநிலத்திலிருந்து வந்தாங்க, ஆந்திராவிலிருந்து வந்தாங்க, கர்நாடகாவிலிருந்து வந்தாங்க. நம்ம கண்ணு முன்னாடி நடந்த குடியேற்றம் இது. வருண் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்த விஷயம், சமீபத்தில் சில யூடியூபர்கள்லாம் வந்து வீடியோக்கெல்லாம் போட்டதுனால மக்கள் மத்தியில் இது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. சரியான விளக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தரப்புல இருந்துமே மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னே வந்து நிறைய பேருக்கு தெரியவும் இல்லை. சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க, இப்படி இல்லாமல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இன அழிப்பு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜபக்சே ஸ்டைலில் ஒரு கான்சன்ட்ரேட்டட் கேம்பில் போட்டு ஒரு இனத்தை வந்து அழிக்கிறது அப்படின்னு இல்லைங்க. இப்படி சொல்லிட்டு அழிச்சா வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்செங்கேயா ஓடி பல நாடுகளில் செட்டில் ஆயிரும்ல. உங்களை தடவி கொடுத்து பலியாடு மாதிரி வச்சு நம்மளுக்கே தெரியாமல் கழுத்து வெட்டுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. தமிழர்களோட பிறப்பு சதவீதம் குறைஞ்சிட்டே இருக்குது அப்படின்றது ஆமாங்க, அது ஏற்கனவே தெரிஞ்சோன்னு நீங்கள் வந்து சொல்லிட்டு போயிடுவீங்க. பட் இறப்பு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா பிறப்பு சதவீதத்தோட அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப தான் வந்து இதை பற்றி நம்ம பேசாமல் கடந்து போக முடியாது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி தலைப்பாக இதை வந்து வச்சுருக்கோம். நம்ம கூட வந்து நண்பர் மகிழன் வந்து இணைந்திருக்கிறார். வணக்கம். வெல்கம். இதை பற்றி வந்து நீங்கள் உங்கள் சேனலில் பேசலான் இருந்தேன்னு சொன்னீங்க. பட் எனக்கும் நிறைய கேள்விகள் இருந்துச்சு. ஸோ உங்ககிட்ட அதை பற்றி வந்து பேசணும்னு தோணுச்சு. சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா யூடியூபர் A2Dன்னு ஒருத்தர் வந்து இதை பற்றி ஒரு காணொலி போட்டிருந்தாரு. அப்புறம் வந்து ஒரு தம்ப்நெயில் ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து மாற்றிட்டார். அதுக்கு பின்னாடி நிறையா சர்ச்சையெல்லாம் வந்து போச்சு. ஆனால் அவர் இதற்கு முன்னாடி வந்து என்னென்ன மாதிரி காணொலிகள்லாம் போட்டிருக்காரு, அவர் பேக்ரவுண்டில் யார் இருக்கார், அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவர் பேசின அந்த விஷயம் வந்து உண்மையான விஷயம்தான். சரிங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் இப்போ பாரிசாலன் யாராக இருந்தாலும் இதை பற்றி வந்து ஒரு விரிவான காணொலி போடுவீங்க நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதனால் இதை பற்றி என்னோடய சேனல்லையும் சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு நினச்சேன் நான். தமிழர்களை ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் இன அழிப்பு பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத ஒன்றிய அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து லைக் நம்ம மேலே இருக்கிற வெறுப்பில் செய்கிறாங்களா, இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜனத்தொகையில் பேசிக்காகவே அவங்க வந்து குறைஞ்சிட்ருக்காங்க, அதனால் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து குடியமர்த்த பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இப்போ திட்டமிட்டு தமிழர்களை இனப்படுகொலை செய்கிறாங்களா? இதை வந்து படுகொலைன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தமிழர்களுக்கே தெரியாமல் அவங்கள வச்சே அவங்கள அழிக்கிற ஒரு செயல் திட்டங்கள் இங்கே நீண்ட நெடிய காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அது எப்படி எந்த விதத்தில் எல்லாம் செயல்படுத்தப்படுது அப்படிங்கிறத படிப்படியாக நாம் சொல்லலாம். அதன் பிறகு இது உண்மையாகவே மிகப்பெரிய சதியா இல்லைனா இயல்பாக நடந்த ஒன்றா அப்படிங்கிறத பார்க்குற மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். ரெண்டாவது இன்னொரு திருத்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி சமீபத்தில் A2D நந்தா டெக் சூப்பர் ஸ்டார் அவர் வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசினார். உண்மையாகவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன்னா பல லட்சக்கணக்கான பேர் அந்த காணொலியை பார்த்துருக்குறாங்க. ஆனால் அவருக்கும் முன்பாகவே இந்த விஷயத்தை நீண்ட நெடிய காலமாக பேசிட்டு இருக்கிறது தமிழ் தேசிய பேரியக்கமும் அதனுடைய தலைவரான ஐயா பே மணியரசனும் தான். தமிழ்நாட்டில் வெளி மாநிலத்தவர் வேட்டை கள ஆய்வு அறிக்கை. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல தமிழர்களோட மக்கள் தொகை குறையறத பத்தி தெளிவான டேட்டாக்களோட அவர் பட்டியல் போட்டு சொல்லியிருப்பாரு. சில பேர் படிச்சு தெரிஞ்சுக்கணும்னா இந்த புத்தகத்தை ரொம்பவே யூஸ் ஆகும். தமிழ்நாட்டுல எப்படியெல்லாம் வெளி மாநிலத்தவர்கள் வந்து குடியேறாங்க, தமிழர்களோட வேலை வாய்ப்பையும் பொருளாதாரத்தையும் எப்படியெல்லாம் பறிக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி தரவுகளோட பக்கத்துக்கு பக்கம் தரவுகளோட இந்த புத்தகம் எழுதப்பட்டு இருக்கும். வேணுங்கிறவங்க வாங்கி படிங்க. சரி, நாம நம்முடைய காணொலியில பேசும்போது தேவைப்படுற இடத்துல இதுல இருந்து மேற்கோள் காட்டுறேன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் தமிழர்களோட எண்ணிக்கை குறையுதா அப்படின்னா ஆமா குறையுது. ஆனால் இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமேயான பிரச்சனை கிடையாது. இப்போ உலகம் முழுக்கவே கடந்த 60-70 ஆண்டுகளாகவே இந்த மக்கள் தொகை சரிவு அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நாட்டோட
TFR, அதாவது டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட், கருவுறுதல் விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு நாட்டோட மொத்த பிறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லப்படுற TBR, டோட்டல் பர்த் ரேட்டும் தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. சரி, ஓகே, இப்போ ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துடலாம். டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னா என்ன, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. ஓகே, ஃபெர்டிலிட்டி ரேட்னா ஒரு கருத்தரிப்பு, அது ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கம் செய்யறதுக்கு உண்டான தகுதி அப்படிங்கிறது. இப்போ நம்ம நிறைய பேர் அது பண்ண முடியலன்றதுனால தான் எங்க பார்த்தாலும் ஃபெர்டிலிட்டி கிளினிக்கா வந்து சூப்பர், இயற்கையா கருவுறுதல் நடக்கல அப்படிங்கறதுனால அவங்களால வந்து கருத்தரிக்க முடியல. கருத்தரிப்பு மையங்கள் வந்து மூளைக்கு தொடங்கி காரணம் ஆணும் இருக்கலாம், பெண்ணும் இருக்கலாம், யார் வேணும்னாலும் இருக்கலாம், நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. நிச்சயம். ஆனா டேட்டா வைஸ்டு பாப்புலேஷன் கால்குலேஷன்ல டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட், கருவுறுதல் விகிதம் அப்படின்னா எதை குறிக்குது தெரியுமா? ஒரு பெண் 15 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள, அதாவது அவங்களால அந்த குழந்தை பெத்துக்கிற காலம் இருக்குல்ல, இந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ள எத்தனை முறை அவங்க கருவுற்று குழந்தைகளை பெத்து எடுக்கிறாங்களோ அதுதான் ஒரு பெண்ணோட கருவுறுதல் விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இன்னமும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெண் வயசுக்கு வந்து அவங்களுடைய மாதவிடாய் சுழற்சி முடிகிற காலம் வரைக்கும் அவங்க எத்தனை முறை கருவுற்று எத்தனை குழந்தைகளை பெற்றெடுத்தாங்களோ அதுதான் கருவுறுதல் விகிதம். இப்போ ஒரு பெண் வந்து தன்னுடைய அந்த குழந்தை பெற்றுக்கொள்ளும் காலத்தில் ஒரு 2 குழந்தைய பெற்றுக்கிறாங்கன்னு வைங்க, 2 விழுக்காடு தான் அந்த பெண்ணோட கருவுறுதல் விகிதம். இது தெளிவாயிருச்சா? ஓகே, இப்போ டோட்டல் பர்த் ரேட்டுனா என்ன, அதையும் சேர்த்தே பார்த்துடலாம். டோட்டல் பர்த் ரேட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட 10 ஆண்டுல ஒரு நாட்டோட மொத்த மக்கள் தொகையில 1000 பேருக்கு எத்தனை புதிய பிறப்புகள் பிறந்திருக்கு அப்படிங்கிறது தான் பர்த் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா வயசுலையும் இருக்கிறவங்க மொத்தம் ஒரு 1000 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்க, அந்த 1000 பேருக்கு ஒரு 45 பேர் புதுசாக பிறந்தாங்க அப்படின்னா அந்த புதிய பிறப்புகள் 45 அப்படின்னு கணக்கிடப்படும். மல்டிப்ளை ரேஷியோ அது, அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு புது உயிர்கள் தோன்றி, அது வந்து ஆவரேஜ். இப்ப சில நேரங்கள்ல இத பர்சன்டேஜ்லயும் சொல்லுவாங்க. இப்ப 1000க்கு 45 அப்படின்னா அது எத்தனை விழுக்காடு? 4.5 வருமா? சரி. சோ 1000க்கு 45 புதிய பிறப்புகள் அப்படின்னா இங்க பர்த் ரேட் அப்படிங்கிறது 4.5. இது எல்லாமே நான் ஏற்கனவே என்னுடைய காணொலியில பேசியிருந்தாலும் இன்னமும் விரிவாகவே இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ கருவுறுதல் விகிதம்னா என்ன, பர்த் ரேட்னா என்ன, ஒரு தெளிவு கிடைச்சிருச்சா? இப்போ ஒட்டுமொத்த உலக நாட்டிலையும் ஆப்பிரிக்காவை தவிர மற்ற எல்லா நாடுகள்லையும் இந்த கருவுறுதல் விகிதமும் பர்த் ரேட்டும் தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா இந்த அவேர்னஸ் கேம்பெயின் பண்றது, பாப்புலேஷன் கண்ட்ரோல், இந்த மாதிரி விஷயங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். 1950களில் உலக நாடுகளில் கருவுறுதல் விகிதம், ஒரு பெண்ணோட குழந்தை பெற்றுக்கொள்ளும் விகிதம் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா 4.4 விழுக்காடு. அப்படின்னா ஒரு பெண் 4 குழந்தைக்கு மேலே பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இதுவே இன்றைய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னா 2.2 விழுக்காடு. அவ்வளோ குறைஞ்சிருச்சு. ஒரு பெண் 2 குழந்தைக்கு மேலே பெற்றுக்கிறதே கிடையாது. இது உலக சராசரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலக சராசரி அடுத்த 100 ஆண்டுகளில், குறிப்பாக 2100ல் 1.5 இருந்து 1.3 விழுக்காடாக குறைஞ்சிரும். அதாவது ஒரு பெண் ஒரே ஒரு குழந்தையத்தான் பெற்றுக்குவாங்க, இல்லைனா பெத்துக்காமலேயே விட்டுடுவாங்க அப்படிங்கறத பெத்துக்காமலே விட்டுருவாங்கன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்றீங்க பிராக்கெட்ல இருந்து இது 5க்கு மேல போனாதான் 1, 2.5க்கு மேல போனாதான் 2 அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகும் இந்த கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும். அப்போ 1.3 அப்படின்னா பெத்துக்காமலேயே விட்டுடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? இத உலக நாடுகள் எப்போ அச்சீவ் பண்ணும்? 2100ல். ஆனா பல ஐரோப்பிய நாடுகள் இப்பவே அந்த ரேட்டை அச்சீவ் பண்ணிட்டாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இத்தாலி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, ஸ்பெயின், இன்னும் சில சிறிய ஐரோப்பிய நாடுகள் அவங்க நாட்டோட கருவுறுதல் விகிதத்தை 1.5லிருந்து 1.3க்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போவே அவங்க நாட்டு பெண்கள் எல்லாம் ஒரு குழந்தைக்கு மேலே பெற்றுக்கிறதே கிடையாது. என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஏஜ்டு பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். கோவிட் டைமில் லட்சமாக செத்து போயிட்டாங்க. இப்போ ஒரு நாட்டோட பாப்புலேஷன் வந்து ஒரு சரியான விகிதத்தில் இருக்கணும், அதாவது கூடவும் கூடாது குறையவும் கூடாது, ஒரே விகிதத்தில் பேலன்ஸாக போகணும் அப்படின்னா அதுக்கு
வேர்ல்டு பேங்க்ல இருந்து சில பாப்புலேஷன் கால்குலேஷன் அமைப்புகள் வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு நாட்டோட கருவுறுதல் விகிதத்தை 2.2 மெயின்டைன் பண்ணுங்க. ஒரு பெண் குறைஞ்சபட்சம் 2 குழந்தையாவது பெற்றுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு நாட்டோட பாப்புலேஷன் சீராக இருக்கும். ஒன்று இந்த எண்ணிக்கை குறைஞ்சிருச்சுன்னு வைங்க, அந்த நாட்டோட பாப்புலேஷன் பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிரும். இது அதிகரிச்சிருச்சு அப்படின்னா அந்த நாட்டோட மக்கள் தொகை கட்டுக்கடங்காமல் பெருகிறோம். இப்போ ஓரளவுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைச்சிருச்சா? புரிஞ்சிருச்சு. இப்போ அப்படியே இந்தியாவுக்கு வாங்க. இதே 1950 இந்தியாவோட கருவுறுதல் விகிதம் எவ்வளவு இருந்துச்சு தெரியுமா? 6.6. அப்பனா எத்தனை குழந்தைங்க? ஒரு பெண் தன்னுடைய வாழ்நாளில் அந்த கருவுறுதல் காலத்தில் 6 குழந்தைகளுக்கும் மேலே பெற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கு அந்த விகிதம் எவ்வளவு குறைஞ்சிருக்கு தெரியுமா? 2.2. இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா 2 குழந்தைங்க. 2. இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா நான் என் குடும்பத்தையே சொல்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு அவங்க கூட பிறந்தவங்க மொத்தம் 6 பேர். அவங்க எல்லாமே 1950s 1960s சேர்ந்தவங்க. ஸோ 1950 ஒரு இந்திய பெண்ணோட சராசரி கருவுறுதல் விகிதம் எவ்வளவா இருந்துச்சு? 6.6 இருந்துச்சு. அப்படியே எங்கள் வீட்லேயும் அப்படிதான். எங்கள் அப்பா கூட 6 பேர். எங்கள் அம்மா அவங்க குழந்தை பெற்றுக்கும் போது 2 பேர் தான் பெற்றுக்கிட்டாங்க. நம்ம வீட்டில் 1. நான் என் தம்பி. இதுதான் கண் எதிர்க்க இருக்கிற உதாரணம். ஸோ இப்படி இந்த இந்தியாவோட பாப்புலேஷன் இன்னைக்கு எங்கே வந்து நிற்குது? 145 கோடியில் வந்து நிற்குது. இந்திய பெண்களோட கருவுறுதல் விகிதம் எவ்வளவு விழுக்காட்டுக்கு வந்து நிற்குது? 2.2க்கு வந்து நிற்குது. சரியா? இப்போ உண்மையான பிரச்சனையை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசலாமா? இந்தியாவோட தேசிய சராசரி எவ்வளவு சொன்ன? 2.2. வட மாநிலங்களில் இது ஸ்டேபிளாக இருக்குது, 2.2 இருக்குது. சில மாநிலங்களில் 2.5 இருக்குது. மேலேயே போகுது. பீகார், அஸ்ஸாம்லலாம் 2.5 இருக்குது. 3 குழந்தை வரைக்கும் பெற்றுக்கிறாங்க ஒரு குடும்பத்தில். ஆனால் இது அப்படியே தென் மாநிலங்கள் கிட்ட வந்தால் ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா இந்த மாநிலங்கள் எல்லாமே 1.5 வந்து நிற்கிறாங்க. இந்த மாநிலத்தை சேர்ந்த பெண்கள் ஒரே ஒரு குழந்தையத்தான் பெற்றுக்கிறாங்க இந்த காலகட்டத்தில். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உலக நாடுகளோட கருவுறுதல் விகிதம் 2100 எவ்வளவு இருக்கும்னு சொன்னேன்? 1.5 1.3 இருக்கும்னு சொன்னேன். உலக நாடுகளோட கருவுறுதல் விகிதமே அடுத்த 100 ஆண்டுக்கு தான் இந்த இடத்துல வரப்போகுது. ஆனால் தமிழ்நாடு இப்போவே அந்த இடத்த அச்சீவ் பண்ணிருச்சு. இந்த 4 மாநிலங்கள்லையும் கூட தமிழ்நாடு தான் ரொம்ப மோசமாக இருக்குது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்களின் கருவுறுதல் விகிதம் என்பது 1.8 இருந்துச்சு. மேக்சிமம் அவங்க 2 குழந்தைய கூட பெற்றுக்கிட்டாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலமை. ஆனால் இன்றைக்கி என்ன நிலமை தெரியுமா? 1.4 1.5 குறைஞ்சிருச்சு. சில பேர் மட்டும்தான் 2 குழந்தைய பெற்றுக்கிறாங்க. மேக்சிமம் நம்பர் ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து ஒரே ஒரு குழந்தைய மட்டும்தான் பெற்றுக்கிறாங்க. வெறும் 10 வருஷத்தில் 0.4 விழுக்காடு பெண்களின் கருவுறுதல் விகிதம் சரிந்து விட்டது. இது மற்ற மாநிலங்கள் மற்ற உலக நாடுகளோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் ரொம்ப வேகமாக பர்த் ரேட்டு கம்மியாகிக்கிட்டே போகுது. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா அடுத்த 50 வருஷத்தில் தமிழ்நாட்டில் இளைஞர்களை விட வயதானவர்களின் எண்ணிக்கை அதிகமாக போய் நிற்கும். தெளிவாக புரியுதா? அடுத்த 100 ஆண்டில் சரியாக 2100 தமிழ்நாட்டோட பர்த் ரேட் எவ்வளவுக்கு வந்து நிற்கும் தெரியுமா? இன்றைக்கி தென்கொரியா எந்த நிலமையில் இருக்கோ அந்த நிலைமைக்கு வந்துடும். தென்கொரியாவோட பர்த் ரேட் என்ன தெரியுமா? 0.78. இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அவங்களுக்கு. இப்போ நமக்கும் அந்த நிலைமை 2100 வந்துடும். அடுத்த சில ஆண்டுகள்லையே தமிழர்கள் மொத்தமாக இல்லாமல் அழிஞ்சு போயிடுவாங்க. இதே விகிதத்தில் தமிழ்நாட்டோட பிறப்பு விகிதம் சரிஞ்சிக்கிட்டே போனால் 2030 இல்லைனா 41க்குள்ளேயே நாம் 1 விழுக்காட்டுக்கு வந்துடும். நம்முடைய பெண்களின் கருவுறுதல் விகிதம் என்பது 1க்கு வந்துடும். அதாவது குழந்தை பெற்றுக்கிட்டா பெற்றுக்குவாங்க, இல்லைனா பெற்றுக்காமலே போயிடுவாங்க. அந்த கடைசி கேட்டகரிக்கு வந்து நின்றுடுவாங்க. 1 பெற்றுக்குவாங்க, இல்லைனா இல்லாமலே போயிடும். இது எவ்வளோ பெரிய ஆபத்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இல்லை அதற்கப்புறம் யோசிச்சு பாருங்களேன். எதுவுமே இல்லை. அதைத்தான் சொன்னேன். 2050 தமிழ்நாட்டில் இளைஞர்களோட எண்ணிக்கை என்பது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன்னா புதிய பிறப்புகள் எதுவுமே பிறக்கலை. ஏற்கனவே பிறந்தவர்கள் எல்லோருக்கும் வயசாயிரும். அவங்களால ஃபுல் ஃப்ளெட்ஜாக முழு திறனோட வேலை செய்ய முடியாது.
முழு திறனோடு வேலை செய்வதற்கு போதிய இளைஞர்கள் இந்த மாநிலத்தில் இல்லாத போது யார் வருவா? அண்டை மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா, இன்னும் குறிப்பாக வட மாநிலத்தில் இருந்து அதிகப்படியான இளைஞர்கள் தமிழ்நாட்டில் வந்து வேலைக்காக குடியேறுவாங்க. ஏற்கனவே அப்படி ஒரு நிலைமையை நாம் நம்முடைய கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நடக்குதா இல்லை? நகரங்களில். நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னொரு டேட்டாவை சொல்லுவேன். அது எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே சிந்திச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. இப்போ எதனால் நம்முடைய பிறப்பு விகிதம் இந்த அளவுக்கு குறைஞ்சி போச்சு? ஏன்றது தான் என்னோட அடுத்த கேள்வியாக இருந்துச்சு. எனக்கு சில விஷயங்களுக்கு விடை தெரியும். ஒன்று, அந்த குடும்ப கட்டுப்பாடு ஸ்கீம் வந்து அதுதான் முக்கியமான. செவுத்துல என்ன எழுதியிருக்குன்னு படித்தவனால தாங்க படிக்க முடியும். பீகார்லேயும் எழுதியிருக்கலாம், அவனுக்கு படிக்க தெரியாது, படிக்காமல் அவனுக்கு காண்டம்னா என்னன்னே தெரியல, அவன் பாட்டு வந்து குழந்தைய பற்றி போயிட்டே இருக்கான். நம்ம ஆளுங்க அந்த முக்கோணத்தை அந்த ரேஷன் கடையில் வச்சுருப்பாங்க, சுகாதார நிலையங்களில் வச்சுருப்பாங்க, ஸ்கூல்ஸில் குழந்தைங்க என்னங்க பண்ண போகுது, குழந்தைங்கிட்டே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா குடும்ப கட்டுப்பாட்டை பற்றி அதை பார்த்து இந்த உலகத்துக்கு நம்ம நன்மை செய்யணும், இந்தியாவை வந்து எப்படியாவது நம்ம முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால இந்தியாவை வளர்த்து விடணும் அப்படிங்கிறதுக்காக தமிழன் தன்னைத்தானே பலி கொடுத்து கொண்டான். இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு நியூஸ் ஆர்டிகல் காட்டுறேன். அதோட ஹெட்லைனை மட்டும் நீங்கள் நம்முடைய நேயர்களுக்காக படித்து காட்டுங்க. இதை படிங்க. The population of Tamil Nadu will decrease in 2031 to 2041. இப்போங்க வந்துருச்சு. இன்னும் 10 வருஷத்துல Tamil Nadu's population will decline in 2031 to 2041 and if not offset by inward migration. சூப்பர். ஒருவேளை சரிந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்கள் தொகையை ஈடுகட்டணும் அப்படின்னா புலம்பெயர்ந்து வரக்கூடிய தொழிலாளர்களால தான் முடியும் அப்படின்னு அந்த நியூஸ் ஆர்டிகல் சொல்லுது. வழியே அவனும் போட்டு கொடுக்குறான். ரைட். இஃப் இட்ஸ் பாப்புலேஷன் வில் பீக் இன் 2031 அக்கார்டிங் டு அ ரீசன்ட் எக்கானாமிக் சர்வே. அதான் 2031 நம்மளோட டிக்ளைன் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த 100 வருஷத்துல நம்ம இருந்த இடம் தெரியாம தடம் தெரியாம அழிஞ்சு போக போறோம். அதுவும் நம்ம தலையில நாமளே மண்ணவாரி போட்டுக்கிட்ட கதையா இது வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ நீங்க குறிப்பிட்டீங்க தெரியுமா, இந்த குடும்ப கட்டுப்பாடு அதுதான் நமக்கு மிகப்பெரிய யமனா வந்து நிற்குது. இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை இந்திய அரசு எதுக்காக கொண்டு வந்தாங்க? இந்தியா விடுதலை பெற்ற போது இந்த நாட்டில் மிக மோசமான உணவு பஞ்சம் இருந்துச்சு. கட்டமைப்பு, உணவு கட்டமைப்பு இல்லை, போதிய அளவுக்கு வேலைவாய்ப்பு வசதிகள் இல்லை, பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப இக்கட்டான நிலைமையில இருந்துச்சு. இதுக்கெல்லாம் பல காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான காரணமாக இந்திய அரசு பார்த்தது இந்த நாட்டோட பாப்புலேஷன் தான். கட்டுக்கடங்காம இந்த நாட்டோட மக்கள் தொகை அப்படிங்கிறது பெருகிக்கிட்டே இருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், 1950 ஒரு இந்திய பெண்ணோட சராசரி கருவுறுதல் விகிதம் எவ்வளவா இருந்துச்சு? 6.6. 1950 அப்படின்னா இன்னிலிருந்து ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இந்திய பெண் 6 குழந்தைகள் வரைக்கும் இல்லை, அதுக்கு மேலேயே கூட பெற்றுக்கிட்டாங்க. இப்படி அதிகமாக பெருகி கொண்டிருக்கின்ற மக்கள் தொகைக்கு வேண்டிய அளவுக்கு செய்யக்கூடிய ரிசோர்ஸ் இந்திய அரசுகிட்ட கிடையாது. எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு வைக்கிற அளவுக்கு உணவு உற்பத்தியும் இல்லை, பொருளாதார வளமும் இல்லை. எஸ், அப்போ இதை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்னு யோசித்த இந்திய ஒன்றிய அரசு குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. தெளிவாக புரியுதா உங்களுக்கு? ஆக இந்த திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்த உடனே இதனுடைய பின்விளைவுகள் என்ன, ஆபத்து என்ன அப்படிங்கிறதையெல்லாம் ஆராய்ச்சி பார்க்காம தமிழ்நாடு உட்பட பல தென்னிந்திய மாநிலங்கள் அதை ரொம்ப தீவிரமாக செயல்படுத்தினாங்க. மற்ற எந்த தென்னிந்திய மாநிலங்களை விடவும் தமிழ்நாடு அதை ரொம்ப தீவிரமாக செயல்படுத்துச்சு. எஸ், நீங்களே பேசும்போது குறிப்பிட்டீங்க, எங்கே பார்த்தாலும் அந்த முக்கோணத்தை வரைஞ்சி வைப்பாங்க, ரேஷன் கடையில் இருக்கும், பள்ளிக்கூட செவுத்துல இருக்கும். இது மட்டும் கிடையாது, குடும்ப கட்டுப்பாடு செஞ்சுக்கிறவங்களுக்கு அதிகமான சலுகை கொடுக்கப்பட்டது தமிழ்நாட்டில் தான். நம்ம சினிமாலே நிறைய சீன்ஸ்ல வேற பார்த்துருக்கோம். அது அரிசி வாங்குறது, வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு இல்லைன்னா அவன் போயிட்டு டக்குன்னு பண்ணிட்டு வர்றது, இப்படிப்பட்ட சலுகைகள் கொடுத்து கொடுத்து நம்முடைய இந்த கருவுறுதல் தன்மையை குறைச்சிக்கிட்டே வந்துட்டாங்க. 1971 இந்த எண்ணிக்கை அப்படியே சரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கு. 1971 தமிழ்நாட்டோட ஒரு பெண்ணின் சராசரி கருவுறுதல் விகிதம் என்பது 3 இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எங்கே வந்து நிற்கிறோம்? 1.5க்கு வந்து நிற்கிறோம். வெறும் 40 ஆண்டில் இந்த நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம்.
ஸோ இந்த குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய யமனா வந்து முடிஞ்சிருக்கு இந்த தமிழ் இனத்துக்கு. இந்த குடும்ப கட்டுப்பாடை ரொம்ப தீவிரமாக செயல்படுத்தினதில் திமுகவுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் கூட இந்த திட்டத்தை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. நான் மறுபடியும் ஒரு நியூஸ் ஆர்டிக்கலை உங்களுக்கு கொடுக்குறேன். நேரத்தில் உங்களோட தனிப்பட்ட வன்மம் வெளிப்படுது. வன்மம் ஓகே, இந்த நீங்களே படிச்சு பாருங்க. நீங்களே படிச்சு நம்முடைய உறவுகளுக்கு நிறைய குழந்தை பெத்துக்கணும்ன்றத இன்டைரக்டா சொன்னதே அவங்களோட தலைவர்கள். படிச்சு பாருங்க. தினமணி, மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் தமிழகம் முதலிடம், அமைச்சர் மா சுப்பிரமணியன். இந்தியாவிலேயே மக்கள் தொகையை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள மாநிலங்களில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்தார். நானா சொன்னேன் எந்த அளவுக்கு பெருமைப்பட்டுக்கிறாங்க தெரியுமா இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறது. இதில் இன்னொரு விஷயம், ஒரு ரேலி போகிறாங்க, அந்த ரேலியில் யாருடைய பேனரை பிடிச்சிக்கிட்டு போகிறாங்கன்னு பாருங்கள். அதாவது மக்கள் தொகை வளர்ச்சி சரிவு அப்படின்னு கீழே போட்டு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உலக மக்கள் தொகை தினத்தில் அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக, அதாவது மக்கள் தொகை பெருகக்கூடாது அப்படின்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக கருணாநிதி அண்ட் ஸ்டாலினோட படத்தை முகம் பதிச்ச பதாகை. அதனுடைய தலைப்பை கொஞ்சம் சத்தமாக படிங்க. தமிழகத்தில் மக்கள் தொகை வளர்ச்சி 7.7% சரிவு. இங்கே சரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீ மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறத பற்றி இன்னும் கட்டுப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுற, பேனரை பிடிச்சிக்கிட்டு பேரணி போகிற. அதை ஒரு அமைச்சர் பெருமையாக சொல்கிறார். இல்லை, அவங்களுக்கு என்னங்க தேவை இருக்குது இதை பண்ணுறது? அதுக்கு நிறைய தேவை இருக்குது. தமிழ்நாட்டை எப்படியாவது கலப்பின மண்டலமாக மாற்றியே ஆக வேண்டும் என்பதில் இந்திய அரசு கட்டமைப்புக்கும் இந்த திராவிட இயக்கங்களுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் மிகப்பெரிய உள்நோக்கம் இருக்குது. இது தமிழர் தாயகமாக இருக்கிற வரைக்கும் தமிழர்கள் தொடர்ந்து தங்களுடைய உரிமையை கேட்டு ஏதாச்சும் ஒரு காலகட்டத்தில் விழிப்புணர்வு அடைஞ்சு இந்த திராவிட இயக்கங்களை நோக்கியும் இந்திய அரசை நோக்கியும் கேள்வி கேட்குறாங்க, தங்களுடைய உரிமையை கேட்டு போராடுறாங்க. இந்த மாநிலத்தையே ஒரு கலப்பின மண்டலமாக மாற்றிட்டா, இது தமிழ்நாடாகவே இல்லாமல் போயிட்டா நீ உரிமையை கேட்டு போராடுவியா? இப்படியெல்லாம் நடக்குமான்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கும் நான் ஒரு கணக்கெடுப்பை சொல்கிறேன். அந்த கணக்கெடுப்பு டேட்டாவோடு இருக்குது, நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் படித்ததை மக்களுக்கு ஒரு தடவை நான் ஞாபகப்படுத்துகிறேன். தமிழகத்தின் மக்கள் தொகை வளர்ச்சி 7.7% சரிவு. இது என்ன மக்கள் தொகை வளர்ச்சி அப்படின்னா, இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபெர்டிலிட்டி ரேட், பர்த் ரேட் அப்படின்னு 2 பார்த்தோம்ல. இதில் பர்த் ரேட்டும் டெத் ரேட்டும் ஒரு சமமாக இருக்கணும். ரெண்டாவது, பர்த் ரேட்டாக கூட டெத் ரேட்டை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மக்கள் தொகை பெருக்கத்தோட ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கும். அதைத்தான் இவங்க குறிப்பிடுறாங்க. தமிழ்நாட்டில் 7.7 விழுக்காடு அளவுக்கு தான் மக்கள் தொகை பெருக்கம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ நம்மக்கிட்ட 2 ஆத்தென்டிகேட்டடான டேட்டா இருக்குது. ஒன்று 2001 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு. 2001 உங்களுக்கு என்ன வயசு? 2001 நாங்கள் 6ஆவது படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அன்றைக்கு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 6,24,05,679. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா 6,24,00,000. இது அப்படியே 10 வருஷம் கழிச்சு 2011 காங்கிரஸ் பீரியட்ல ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு கடைசியாக எடுத்தது. ஆமாம். அப்போ தமிழ்நாட்டோட மக்கள் தொகை என்ன அப்படின்னா 7,21,00,000. அப்போ 2001 இருந்து 2011 வரைக்கும் எவ்வளவு மக்கள் தொகை உயர்ந்திருக்கு? 97,41,000. அவ்வளோதான். 6 கோடியிலிருந்து 7,21,00,000 வந்துச்சு இல்லையா? இதுக்கு இடைப்பட்ட எண்ணிக்கை என்பது 97,41,000. கம்மி இல்லை, ரொம்ப கம்மி தான். ஆனால் இதை விட அதிர்ச்சியான ஒரு விஷயத்த சொல்லட்டா, ஷாக் ஆயிடுவீங்க. இப்போ தமிழ்நாட்டோட பர்த் ரேட்டுன்னு சொன்னேன் தெரியுமா? அது இயல்பாக எவ்வளவு தெரியுமா? 1000க்கு 15.3. அதாவது 1000 பேருக்கு 15 பிறப்புகள் மட்டும்தான் புதுசாக பிறக்குது. டெத் ரேட் எவ்வளவு தெரியுமா? 1000க்கு 7.3. 1000 பேருக்கு ஒரு ஆண்டில் 7 விழுக்காடு அளவுக்கு இறப்புகள் நிகழுது. இப்போ இந்த பர்த் ரேட்டில் இருந்து டெத் ரேட்டை மைனஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டோட மக்கள் தொகை பெருக்கம் கிடைக்கும். ஸோ 15.3 மைனஸ் 7.3 7.7 வருது. தமிழ்நாட்டோட இயல்பான மக்கள் தொகை பெருக்கம் என்ன? இப்போ நம்ம படித்தோம்ல தினமலரில், அந்த டேட்டா நமக்கு வந்துருச்சா? இதன் அடிப்படையில் நீங்கள் கணக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது தமிழ்நாட்டோட இயல்பான மக்கள் தொகை பெருக்கம் எவ்வளவு? 7.7. 2001 இருந்து 2011 இடைப்பட்ட இந்த மக்கள் தொகை பெருக்கத்தை இந்த பர்சன்டேஜை வச்சு கால்குலேட் பண்ணால் அது வெறும் 53 லட்சம் தான் வந்திருக்கணும்.
கணிசமான 53 லட்சம் தான் 53 லட்சம் தான் வந்திருக்கணும். ஆனா இங்க 97,41,000 வந்திருக்கு. மிச்சம் இருக்கிற 44 லட்சம் எங்கிருந்து வந்துச்சு? வெளி மாநிலத்தில். எஸ், கரெக்ட், சரியான பாயிண்ட் வந்துட்டீங்க. தமிழ்நாட்டோட இயல்பான மக்கள் தொகை பெருக்கம் 7.7. அதை வச்சு கணக்கு பண்ணால் வெறும் 53 லட்சம் தான் இந்த மாநிலத்தோட மக்கள் தொகை உயர்ந்திருக்கணும். ஆனால் எப்படி 97,41,000 அளவுக்கு உயர்ந்துச்சு? மிச்சம் இருக்கிற 44 லட்சம் எங்கிருந்து வந்தாங்க? வட மாநிலத்திலிருந்து வந்தாங்க, ஆந்திராவிலிருந்து வந்தாங்க, கர்நாடகாவிலிருந்து வந்தாங்க. நம்ம கண்ணு முன்னாடி நடந்த குடியேற்றம் இது. 2001 2011 வரைக்கும் மட்டுமே 44 லட்சம் பேர் குடியேறி இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த 2011 இருந்து இப்போ நாம பேசிக்கிட்டு இருக்கிற 2025 வரைக்கும் எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டில் குடியேறி இருப்பாங்க? ஒரு பக்கம் நம்முடைய பிறப்பு விகிதம் சரிஞ்சுக்கிட்டே போகுது, இன்னொரு பக்கம் கட்டுக்கடங்காத அளவுக்கு பிற மாநிலத்தவரோட வருகை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. தெரியுது. நான் பேசுனது டேட்டா, யாராலாச்சும் மறுக்க முடியுமா? இல்லை, நீங்கள் சொல்கிற டைம்லையாவது டிரான்ஸ்போர்ட் கம்மியாக இருந்தது, வேலை வாய்ப்புகள் இங்கேயும் கம்மியாக இருந்தது. அண்ட் இந்த ரீசன்ட் டைம்ஸில் வந்து இது எல்லாமே ரொம்ப அதிகமாகிடுச்சுன்றனால அதோட சதவீதம் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும்ல. 1.5 கோடி போடு. இடைப்பட்ட இந்த காலத்தில் புதிதாக தமிழ்நாட்டிற்கு வந்து குடியேறியவர்களின் எண்ணிக்கை 1.5 கோடி. எல்லாத்தையும் விடுங்க வருண், உங்கள் கண்ணுக்கு எதிர்க்க நடக்கிற ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுற, உங்களால் மறுக்க முடியுதான்னு பார்க்கலாமா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் முக்கியமான ஆன்மீக தலமாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் ஆந்திர தெலுங்கர்கள் வந்து அதிகமாக குடியேறாங்களா இல்லையா? அதாவது அங்கே சண்டை யாருக்கும் தான், கன்னடர்களுக்கும் ஆந்திரருக்கும் நடந்துட்டு இருக்கு. சண்டை போடுறது கூட நம்மளுக்கு ஆள் இல்லை. சாமியை பார்த்து 2 மாசத்துக்கு மேல ஆச்சுன்னு எங்க ஊருக்காரன் சொல்றான். என் ஊர் அது, லோக்கல்ல இருக்கவங்க எல்லாருமே. ஆமா, என் ஊருக்காரனுக்கு என் ஊர்ல வாடகைக்கு வீடு கிடைக்கல. ஆனா ஆந்திராவில இருந்து வர தெலுங்கர்களுக்கு ரொம்ப சுலபமா திருவண்ணாமலையில வாடகைக்கு வீடு கிடைக்குது. வரவங்க கொஞ்ச நாள்லயே லேண்ட் வாங்கி போடுறாங்க. உங்க கண் எதிர்க்க நடக்கிற பிற மாநிலத்தவர் குடியேற்றம். இங்கே ஓஎம்ஆரில் வந்து என் ஃப்ரெண்டை ட்ராப் பண்ண போனேன். இதை நான் இன்னொருத்தர் பாரிக்கிட்ட கூட சொல்லியிருக்கேன். நான் என்னால் நம்ப முடியல. இன்னும் ஒரு 15 மாடி அடுக்குமாடி குடியிருப்பு ட்ராப் பண்ணிட்டு போகிறேன். அவன் வந்து ஒரு விஷயம் சொல்கிறான். பர்றா, இங்கே வாங்கியிருக்க ஓனர்ஸ் அண்ட் இங்கே தங்கியிருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நீ சொன்னால் நம்ப மாட்டேன், ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து தெலுங்கு பேசுகிறவங்க. பெரும்பாக்கம்ல அந்த ஃப்ளாட் நான் என்னால் காமிக்க கூட முடியும் உங்களுக்கு. ஸோ இது ஒரு பிளான்டாகவே பண்ணுறாங்க. என் கூட கோயம்புத்தூருக்கு வாங்க, நான் வந்து ஒன்றும் இல்லை குறைஞ்சது 100 அப்பார்ட்மெண்ட்டு காட்டுவேன். தமிழர்கள் ஒருத்தர் கூட இல்லாத 100 அப்பார்ட்மெண்ட்டை என்னால் காட்ட முடியும். வெறும் மார்வாடி சேட்டுகள் மட்டுமே வசிக்கின்ற பல அடுக்குமாடி குடியிருப்புகள் கோயம்புத்தூரில் பல கட்டிடங்கள் பெருகிடுச்சு. இது எப்படின்னா அக்ரகாரத்துக்குள்ள நீங்களாம் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டின்னு வச்சு இங்கே சென்னையில் நம்ம பேசிகிட்டு இருக்க பக்கத்துலேயே வந்து ஜெயின்ஸ் இதெல்லாம் வந்து போட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே வீடு வாங்குறது வந்து குடியிருக்கிறது எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தான் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இந்த மொழி பேசுகிறவங்களும் அது மாதிரி பண்ணி ஒரு செக்ட் ஆஃப் பிளாக்ஸை வந்து பிடிச்சிட்டே போகிறாங்க இல்லை? இதில் இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இவங்க கொடுக்குற டேட்டா தான் இந்த 7.7 அப்படிங்கிற மக்கள் தொகை பெருக்க விகிதம் அப்படிங்கிறது. அதை பெருமையாக சொல்லிக்கிட்டு ரோட்டில் போகுதுங்கள்ல சில திராவிட கூடு மூட்டைகள், இதை கூட ஆதரித்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க, மக்கள் தொகையை குறைஞ்சா என்ன, நல்லது தானே, பஞ்சம் இல்லாமல் போகும், வேலை வாய்ப்பு இல்லாமல் போகும், உலகத்துக்காக யோசிக்கிறாங்களா, பொருளாதாரம் வந்து பெருகும், காக்கை குருவிகளுக்கு உணவு கிடைக்கும், இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே, இதுங்களுக்கு ஏதாச்சும் அறிவு இருக்க? பொருளாதாரம் பெருகுண்டா, தமிழ்நாட்டோட மக்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டே போகுது, அதை பற்றி உன்னுடைய கருத்து என்ன? ரெண்டாவது, இப்படி ஒரு பக்கம் நம்முடைய எண்ணிக்கை குறையுதா, இன்னொரு பக்கம் பிற மாநிலத்தில் இருந்து நம்ம மாநிலத்தில் இருக்கிற அரசு வேலைகள், ஒன்றிய அரசோட வேலைகளில் அடுத்த மாநிலத்தவர்களோட எண்ணிக்கை வந்து தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. 100 வேலை இருக்குது அப்படின்னா அதில் 80 வேலையை பிற மாநிலத்தவரே ஆக்கிரமிக்கிறாங்க. நான் சொல்கிறது எல்லாமே 10 வருஷம் பழைய டேட்டா. இந்த 10 வருஷத்தை கணக்கெடுத்தா அது இன்னும் கூட மோசமாக இருக்கும். இது எவ்வளோ பெரிய பேராபத்து. நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம இனம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இன அழிப்பு தான் இது. ஆமாம், நம்ம கையை வச்சு நம்ம கண்ணை குத்த வச்சிருக்கிறாங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்க, மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்க. இப்போ நம்மளுக்கு எதிரானவர்கள் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் தான் தப்பு பண்ணீங்க, உங்களை யாரா பெற்றுக்க வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம கையை வச்சு நம்ம கண்ணையை தான் குத்த வச்சிருக்காங்க. குத்த வச்சிருக்கிறாங்க.
என்ன பண்ண முடியும்? நான் நேற்று இந்த டேட்டா எல்லாம் எடுத்து படிக்கும்போது ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிட்டேன். அடுத்த 10 வருஷம் எப்படி இருக்கு? ஏன்னா நீங்களும் உயிரோட தான் இருக்க போறீங்க, நானும் உயிரோட தான் இருக்க போறேன். யாருக்கு நடுவில் வாழ போறோம்? யாருக்கு நடுவில் வாழ போகிறோம்? நீங்கள் இப்பயே திருப்பூர் கோயம்புத்தூர் போய் ரோட்டில் இறங்கி நடந்தீங்கன்னு வைங்க, நீங்கள் எதிர்க்க பார்க்குற 10 பேரில் 5 பேர் வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவனாக இருக்கும். சென்னையிலே வாங்க, நான் ஓஎம்ஆரில் காட்டுறேன். ரைட், ஓகே. இப்போ தமிழ்நாடு முழுக்க பரவலாக எல்லா மாவட்டங்கள்லேயும் வட மாநிலத்தவர் வந்து குடியேறிட்டாங்க. இப்படியே போனால் இது தமிழ்நாடாக இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. நீங்கள் இது கலப்பின மண்டலமாக மாறுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்படி வந்து குடியேறாங்கல்ல அவங்க இன்னொரு பக்கம் ஓட்டுரிமை வாங்கி பாஜகவிற்கும் காங்கிரஸுக்கும் ஓட்டு போட்டு அவங்கள வலிமைப்படுத்துகிறாங்க. பாஜகலாம் தனிப்பெரும்பான்மை பெற்று தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டா தமிழ்நாடு மிச்சம் இருக்கும். அதான் கோயம்புத்தூரில் ஹிந்தி பேசி ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே. அப்போ தமிழ்நாடு முழுக்க இதுக்கப்புறம் இது நடக்கும். நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம இனம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் நாம் அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் ரொம்ப இயல்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் ரொம்ப கவலையாக இருக்குது. ரெண்டாவது, இதுக்கு குடும்ப கட்டுப்பாடு மட்டும்தான் காரணமா அப்படின்னு பார்த்தா இல்லை. கடந்த காலத்தில் அது ஒரு காரணமாக இருக்கலாம், ஆனால் இப்போ அதுக்கு பல காரணங்கள் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு எஜுகேஷன் ஒரு காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எஜுகேஷன் நம்ம புரியுதா சொல்ல முடியாது. இல்லைங்க, ஒரு மேம்போக்கான வாழ்க்கையை நோக்கி போகிறோம் நம்ம. அந்த மாதிரி தவறான புரிதலில் இருக்காங்க. அண்ட் செல்ஃபிஷ்னஸ் அதிகமாகிடுச்சு. விலைவாசியை பார்த்து பயப்படுறாங்க. கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கே பயப்படுறாங்க. ஆமாம், காரணம் இந்த பொருளாதார சூழல். ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டா அதை படிக்க வைக்கணும், அதுக்கு வந்து செலவு பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு சில தம்பதிகள் குழந்தை பெற்றுக்கிறதையே வந்து வேண்டாம் அப்படின்னு விட்டுடுறாங்க. இதுக்கே வாழும் எக்ஸாம்பிளாக வந்து எடுக்க மாட்டீங்க? நம்ம 2 பேருமே அப்படிதானா? இல்லைங்க, என்ன வேணும்னே பண்ணுறோம் கேட்பாங்கல்ல, நீங்கள் இதை பற்றிலாம் பேசுறீங்க, உங்கள் 2 பேருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு. சரி, எங்களுக்கு யாரும் பொண்ணு தரல, நாங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம்னா இல்லை, அந்த பொருளாதார ஒரு விஷயத்தில் ஒரு ஆங்கிளில் தானே இது மாதிரி நம்மள மாதிரி தானே எல்லாருமே பார்க்குறாங்க. மட்டுமே கிடையாது, சில போலி பெண்ணியம் இருக்குது தெரியுமா? அந்த பெண்ணிய கருத்துக்களாலையும் இங்கே சில பெண்கள் வந்து குழந்தை பெற்றுக்கிறத தவிர்க்கிறாங்க. குழந்தை பெற்றுக்கிட்டா அது வந்து உன்னை அடிமையாக்கிறோம். அதுதான் நீங்கள் சொன்னீங்களே, ஒரு பெண்ணுக்கு கரு எத்தனை வாட்டி கரு இருக்குது அப்படி சொல்கிறப்பவே எனக்கு வந்து உள்ளே இருந்து ஒரு பெரிய ஸ்டேட்லி பார்த்தான், பெண் அடிமைத்தனத்தை போய் இப்படி ப்ரமோட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்னங்க மிஷினாங்க? உங்களுக்கு குழந்தை பெற்று போட தான் அவங்க வந்து பிறந்திருக்காங்களா? அவங்களுக்கும் ஆசைகள் இல்லையா? அப்படியெல்லாம் நான் சொல்லலை. 2 பேரும் அப்படின்னு அவங்க கேட்பாங்கன்னு சொன்னாங்க. அவங்கெல்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன கேடு வந்துச்சு சொல்லிட்டு அவங்க 1க்கு 2 கல்யாணம் பண்ணிட்டு ஆளாளுக்கு 2 புள்ள பெற்று ஊருக்கு நிறைய சேர்த்து வச்சிருக்கிறாங்க. சரியா? ஊருக்கு மட்டும் உபதேசம், வீட்டுக்கு அதெல்லாம் கிடையாது. சரியா? ஊர்த்தாலியா இருப்பாங்க, வீட்டுக்குள்ள எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாங்கல்ய பூஜையும் நடக்கும். அதனால அந்த கோஷ்டி நீங்க கணக்கிலே எடுத்துக்காதீங்க. நான் வந்து நம்முடைய பெண்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, பெண்ணியம் என்பது ஆணுக்கு நிகரான சம உரிமை பெறுவது தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் குழந்தை பெற்றுக்கிறது வந்து பெண்களை அடிமையாக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அது கடந்த காலத்தில் வேணும்னா அப்படி இருந்திருக்கலாம், இன்றைக்கி அப்படி கிடையாது. ஒரு குழந்தை பெற்றுக்கிறீங்க அப்படின்னா அதை 2 பேருமே சம பங்கெடுத்து பொறுப்புணர்வோட வளர்த்து தான் கொண்டு வரணும். இன்றைக்கி அப்படி தான் சில ஆண்களும் இருக்காங்களா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. அது ஒன்றும் தப்பு இல்லைங்க, தப்பு இல்லை. ஏன்னா என் புள்ள நானும் என் பிள்ளைக்கு செஞ்சுதான் ஆகணும். இன்னைக்கு அந்த மைண்ட் செட்டுக்கு பசங்க எப்போ வந்துட்டாங்க. ஏன்னா அதனால 2 பேருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பா. அதனால வந்து பிள்ளை பெற்றுக்கிட்டா நான் அடிமையாயிருவேன் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இன்றைக்கு பசங்க உங்களை சமமா நடத்த தயாரா இருக்கிறாங்க. சுயநலமும் ஒரு காரணமா வந்துருச்சு தோணுது. அதாவது நான் வந்து டிராவல் பண்ணணும், என் லைஃபை வாழணும், ஒரு குழந்தைய பெற்றுட்டு அதுக்கு ஸ்கூலுன்றதுக்காக ஒரே இடத்துல நான் முடங்கி போயிடுறேன், இந்த மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோன்னே அதுவும் ஒரு மெயின் ரீசனா இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. மற்ற விஷயங்களை கூட விடுங்க, அதை எப்பாடுபட்டாவது திருத்திடலாம், சொல்லி மாத்திரலாம். எப்படி மாத்த? ஆமா, இந்த சுயநலமா சிந்திக்கிறாங்கல்ல, நான் என் வாழ்க்கையை வாழணும், நான் வந்து என்ஜாய் பண்ணணும், அதை எப்படி மாற்றுவீங்க? உங்கள் இனம் அழியுது அப்படின்னா அதை பற்றி எனக்கு என்ன கவலை? நான் வாழணும், நான் ஜாலியாக இருக்கணும். உன் இனம் அழியிறத பற்றி உனக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்டால் அது கேட்டு போனால் எனக்கு என்ன அப்படின்னு பேசுகிறாங்க. சரி, இப்போது என்னன்னா, இப்போ இறுதியாக எனக்கு என்ன கேட்கணும்னா உங்ககிட்ட, இவ்வளோ விஷயங்கள் ரொம்ப பயமுறுத்தும் விதமாக இருந்துச்சு. நீங்கள் கேட்க பயமுறுத்துறேன்னா பேசின எல்லாத்துக்கும் நான் டேட்டா வச்சிருக்கேன், ரொம்ப நீங்களே படிச்சு காட்டி பயப்படுற விதமாக இருந்துச்சு. ஸ்கேரியாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மீன் பண்ணி சொல்லிட்டேன் தெரியாமல். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கேட்கறதுக்கு உங்களுக்கு நகைப்பாக கூட இருக்கலாம். டேய் என்னது அந்த பேராண்டிங்களா, குழந்தை பெற்றுக்கோங்கடா, பெற்றுக்கிட்டு தான் ஆகணும். நான் இன்னும் ஒரு கடைசியாக ஒரு கிராஃபை காட்டுறேன். இது வந்து பிபிசியில் வெளியிடப்பட்ட கிராஃபு. இந்த கிராஃபில் 2031 41 வரைக்கும் தமிழ்நாட்டோட பிறப்பு விகிதம்
எந்த ஆக்சிஸை நோக்கி போகுது அப்படின்னு பாருங்க. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னு கிராஃப்ல படிச்சிருப்பீங்கல்ல, அதுல எந்த இடத்துல நோக்கி போகுதுன்னு பாருங்க. நாங்க பின்னாடி போய்கிட்டு இருக்கு, மைனஸ்ல போகுது. மற்ற எல்லா மாநிலமும் இன்க்ரீஸ்ல போகுது, நம்மளுக்கு மட்டும் மைனஸ்ல போகுது. அது நம்ம மட்டும்தான் காரணம். இந்த ரேலி போறது இதையே பெருமையா பேச இந்த மாசம் கரெக்டான மாசம் தான் வந்திருக்கீங்க. எஸ், அந்த கூட்டம் அது இன்னும் ரொம்ப முக்கியமான காரணம். அவங்கள பத்தி வேற யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு பேச முடியாது. கடைசியா வரும் ப்ரோ, எனக்காக பிபிசியில வந்த செய்தி, இதை மட்டும் படிச்சு காட்டுங்க, முடிச்சுக்கலாம். இல்லைங்க, இந்தியாவிலேயே குறைந்த மக்கள் தொகை வளர்ச்சியை நோக்கி செல்லும் தமிழ்நாடு. பிபிசியில் போட்டான், பிபிசி ரிப்போர்ட். பிரதர் வேற ஏதாவது தகவல் இருந்தால் சொல்லுங்க, எனக்கு நேரம் பிரச்சனையே இல்லை. இல்லை, முக்கியமான விஷயம் நம்ம சொல்லாமல் போய். நான் இது மாதிரி நேற்று இரவு முழுக்க எடுத்தேன், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் பேசணும், தரவுகளோட பேசணும் அப்படின்னு ராத்திரி முழுக்க தரவு எடுத்துட்டு நான் தூங்க போகும்போது மணி 4. சுத்தமாக அதையெல்லாம் படிச்சுட்டு தூக்கமே வரல ப்ரோ. நம்ம எண்ணிக்கை மட்டும் மைனஸில் போகுது. அடுத்த அதிகமாக போகிறாங்க. இதில் வந்து ரொம்ப அதிகமாக போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமு, பீகார். அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, அவங்க வந்து 2.5லேருந்து 2% வரைக்கும் இருக்காங்க. அதாவது நம்ம மாநிலத்துக்கும் சேர்த்து பெற்று போடுறாங்க. ஆமாம், பெற்று போட்டு நம்ம வரி பணத்தையும் சேர்த்து பிடிங்கிக்கிட்டு இருக்காங்க. கான்ட்ரிபியூட்டும் பண்ணுறது இல்லை. கரெக்ட், அதான் இதான் கான்ட்ரிபியூட் பண்ணுறோமே, எல்லாம் வந்து குவிகிறோம்ல. ஸோ தமிழ் பெண்களே, நான் வந்து உங்ககிட்ட ரொம்ப வந்து கெஞ்சி கூட கேட்டுக்கிறேன். நான் இது வரைக்கும் யாருக்கும் பணிஞ்சு போனதும் கிடையாது, யாருக்கிட்டையும் எதையும் ரொம்ப கீழே இறங்கி கேட்டதும் கிடையாது. திருமண வயதில் இருக்கின்ற பெண்கள், புதுசாக கல்யாணமான தமிழ் பெண்களாகட்டும், குறைஞ்சது 2 குழந்தையாச்சும் பெற்றுக்கங்க. இல்லை அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம இனம் அழிஞ்சு போகிறத பார்க்க போகிறோம். நம்ம கண்ணு முன்னாடியே நம்முடைய இனம் அழிவதை பார்ப்பதற்கு சபிக்கப்பட்ட இனமாக நாம் மாறி நிற்கிறோம் இன்னைக்கு மாடர்ன் டைம்ஸில். எஸ், இதை ஊக்கப்படுத்துகிறேன், இதை வந்து ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில கட்சிகள் ரேலி போவாங்க. ரோட்டில் வந்தானுங்கன்னு வைங்க, காலில் இருக்கிறத கழட்டி செருப்புலேயே அடிங்க. இல்லை, அரசாங்கம் வந்து 2 குழந்தை பெற்றுக்கிட்டா சில சப்சிடிஸ்லாம் தருவாங்க. இப்போ வந்தா சொல்லணுங்க. இல்லை, நான் சீரியஸாக சொல்கிறேன், அது ஒரு பெரிய. ஸ்டாலின் அவர்கள் இப்போதான் இதை உணர்ந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு வந்து காசுலாம் வந்து தரேன்னு சொல்கிறாங்க. எத்தனை கலப்பு திருமணங்கள் தமிழ்நாட்டில் நடக்குது, அந்த டேட்டாவை எடுத்து பார்க்கலாமா? அது அதை விட கொடுமை. அதை பற்றி நம்ம தனியாகவே இன்னொரு நாள் பேசலாம். இப்போ தான் வந்து ஐயா ஸ்டாலினும் கூட இதை உணர்ந்துருக்கிறாரு. நம்ம மக்கள் தொகை தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது, நீங்களும் வந்து இதுக்கப்புறம் 16 பெற்று பெருவாழ்வு வாழுங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமான குழந்தைங்களை பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்முடைய மக்கள் திருந்தணும். புதுசாக கல்யாணமான பெண்கள் கொஞ்சம் இதையெல்லாம் சிந்திச்சு பாருங்க. மட்டும் சொல்றீங்க, ஆண்களும் 2 பேரும் சேர்ந்தாதாங்க குழந்தை பெற்று 2 பேரும் ஒழுங்கா மனசு வச்சு 2-3 குழந்தைங்களை பெத்து போடுங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நம்ம சொல்றதை நம்மளும் கொஞ்சம் போய் யோசிச்சு தியானிச்சு வந்து இதுக்காக நம்ம பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவு பயங்கரமான விஷயம் பேசிட்டு இருக்கோம், கடைசியில் என்ன சிரிக்க வச்சிருக்கீங்க. என்ன பண்றது? ரைட்டு, ஃபைன். இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க. மிக்க நன்றி. ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு இது, சரியா? ஏன்னா ஒரு யூடியூபர் பேசிட்டாரு, அல்ல அப்ரிஷியேட் பண்றோம். பட் பல ஆங்கிள் இருந்து நீங்க சொல்லியிருக்கீங்க, ரொம்ப ஸ்கேரியா இருந்துச்சு. ஏன்னா நீங்க நம்ம என்ன பேச போறோம் முடிவு பண்ணிட்டோம், இவ்வளவு டேட்டாஸ் நீங்க சொல்ல. இதை பத்தி நீங்க அதிகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கேகே நகர்ல தான் வந்து தமிழ் தேசிய பேரியக்கத்தோட புத்தக அங்காடி இருக்கு. இணையத்துல கூட நீங்க ஆர்டர் போட்டு இந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம். ஒரே நாள்ல படிச்சு முடிச்சிடலாம். புத்தகம் முழுக்க வந்து தகவல்கள் மட்டும்தான் இருக்கு. நான் வேணா இதுல ஒரு பேஜை காட்டுறேன் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட தொழில்கள், எந்தெந்த தொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுல எவ்வளவு தமிழர்கள் பங்கு பெற்று இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் போட்டுருக்காங்க. 100க்கு 30 விழுக்காடு தான் ஒவ்வொரு தொழிலையும் தமிழர்கள் இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் பிறமொழியாளர்கள் ஒவ்வொரு தொழில் துறைகளையும் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க, கொலை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் டேட்டாவோட ஐயா மணியரசனும் வெங்கட்ராமனும் அண்ணன் அருணபாரதியும் எடுத்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதையெல்லாம் தயவு செஞ்சு வாங்கி படிச்சு பாருங்க, இதனுடைய சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். சரி, சும்மா விற்பனைக்காக மட்டும் புத்தகம் இல்ல, கிரவுண்ட்ல இறங்கி இவ்வளவு விஷயங்கள், அது ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன். அதை எழுதினவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கலாம். மிக்க நன்றி மகிழன். நன்றி.